ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை கார்த்திகை மாதத்தின் செவ்வாய்க்கிழமை வருகின்றது. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போறோம். இதை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமைகளையும் தவறாமல் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்துல கடன் பிரச்சனை தீரும், கஷ்டங்கள் தீரும். முருகப்பெருமானுடைய அருளால வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். அதனால அனைவரும் இதை கார்த்திகை முதல் நாள் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை வரப்போகின்ற கார்த்திகை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் எப்பொழுது இந்த பதிவை பார்க்கின்றீர்களோ கார்த்திகை செவ்வாய்க்கிழமைகளில் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. எப்படி செய்வது இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை விசேஷமானது. நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம், திதியில் சஷ்டி திதி முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள், திதிகள், நட்சத்திரங்கள். அதே மாதிரி தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் தமிழ் மாதங்களில் விசேஷ மாதங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த மாதத்தில் நம்ம முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில், கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், சஷ்டி தினங்களில் தவறாமல் வழிபாடு செய்தோன்னா நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடியது கார்த்திகை மாதம்தான். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி, கோவிலுக்கு போக முடியலமான்னு சொல்கிறவங்க வீட்டிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி, உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனையை தீர்க்கும் அற்புதமான தீப வழிபாடை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். கடன் அப்படின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது. கடன் இருந்தாலே சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். எப்படியாவது கடனை அடைக்கணும் அப்படின்றதுனால தான் எல்லோருமே ஏதாவது ஒரு வேலைக்காக நம்ம போய்கிட்டு இருப்போம். இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறை வழிபாடும் சேர்த்து நம்ம பண்ணும் பொழுது, முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாடும் சேர்த்து பண்ணும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும், வருமானம் இரட்டிப்பாகும், முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் வேலை இல்லைன்னா இந்த தீப வழிபாடு எப்படி பண்ணுவது அப்படின்னு பார்க்கலாம். தீர்க்க முடியாத கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடுங்க. செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள்னா அது இந்த செவ்வாய்க்கிழமை தான். அந்த செவ்வாய் பகவானுக்கே அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படியாகப்பட்ட முருகப்பெருமானை கார்த்திகை செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே எத்தனை தீபம் ஏற்றினால் நல்லது அப்படின்ற பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அது இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்த்து பயன்பெறுங்கள். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை நேரத்தில் 6 மணிக்கு அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணணும். சரி, என்ன பண்ணணும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில்? இந்த கார்த்திகை செவ்வாய்க்கிழமையிலனா பூஜை அறையில் ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம்னா துவரம்பருப்பு தான். அது செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப விசேஷங்க. அகலமான தாம்பழத்தட்டு இல்லைனா கூட ஒரு சிறிய அளவு தாம்பழத்தட்டு எடுத்துக்கிட்டு அதில் துவரம்பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. அதற்கு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்துக்கோங்க. அந்த ஒரு அகல் விளக்குக்கு பக்கத்தில் 1 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா நல்லெண்ணெயும் பஞ்சுத்தறியும் போட்டு தீபம் ஏற்றி மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க. மாலை 6 மணிக்கு இந்த தீபத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏற்றினாலும் நல்லது. முக்கியமாக இந்த கார்த்திகை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு வேண்டுதலை முருகனுடைய பாதத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றினாலும் நல்லது தான். இல்லை செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஏற்றுங்க. இப்படி நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த தீபம் தானாக தான் குளிரணும், நீங்கள் அணைக்கக்கூடாது. குறைந்தது 1/2 மணி நேரம் எரியலாம், அதிகபட்சம் அந்த தீபம் அதுவாகவே எரியட்டும். அதற்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றுறீங்க பாருங்கள், அந்த பருப்பை எடுத்து மறுநாள் காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சமைக்கிற பொருளில் சேர்த்துட்டு அதை நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுங்க.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புது துவரம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். இந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இப்படி முருகப்பெருமானை நினைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றி வழிபாடு செய்தாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் தவறாமல் செவ்வரளி மலரால் அர்ச்சனை பண்ணுங்க, செம்பருத்தி மலரால் அர்ச்சனை பண்ணுங்க, வாசனையான மலர்கள் வைங்க. முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி 6 அகல் தீபம் ஏற்றி கார்த்திகேயனுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபாடு செய்தீங்கன்னா வேண்டியபடி வேண்டுதல்கள் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானை அதீத பலன்கள் கிடைக்கும். பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மாலை நேரத்தில் முருகப்பெருமானை ஆலயத்திற்கு சென்று தரிசித்து விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டிலேயே பூஜை அறையில் ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து விட்டு அதற்கப்புறமா நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது. வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் விரதம்லாம் இருக்க வேண்டாம். நீங்கள் உணவு எடுத்துக்கொண்டு முருகனை மனதார நினைத்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்கள், வேல்மாறல் நிறைய இருக்குது. இந்த பாடல்கள் எல்லாமே சொல்லி நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபாடு பண்ணுங்கள். வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும், நினைத்தது நடக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீரும். அனைவரும் இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்கள். இதனுடன் சேர்த்து நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தவறாமல் செய்யணும். அப்பொழுது தான் கூடுதல் பலன் கிடைக்கும். சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டு முறையை முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றி கொண்டு வரும்பொழுது கார்த்திகை செவ்வாய்க்கிழமைகளில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள். எந்த ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுதும் அது நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வைங்க. அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை வரம் கிடைக்கணும்னா குழந்தை வரம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனைக்குன்னு இல்லை, நீங்கள் முருகப்பெருமானை 6 அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தாலே நீங்கள் வைக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிடும். அதனால் எந்த ஒரு மன கஷ்டமோ பண கஷ்டமோ அது குடும்பத்தில் ஏதாவது ஒரு மனக்குழப்பமோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு முருகனை நினைத்து சரணாகதி அடைந்தீர்கள் என்றால் குருவாக வந்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓம் சரவணபவ அனைவரும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.